வார்த்தைகளை கேட்க முடியாது கூடி வர செய்திருக்கிறார். வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கும்படியாக நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதினதான நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 300வது பக்கத்தில் இருக்குது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கங்க, சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவருடைய கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இப்போது சுவிசேஷத்தை ஏறக்குறைய 2000 வருஷங்களாக தேசத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிறந்த நாட்களிலிருந்து ஒருவேளை ஆண்டவரை பாதி இப்போது ஒரு 2 வருஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு மாதமாக தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னாலும், ஒரு மாதமாகவே சுவிசேஷம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. ஒருவேளை நான் 20 வருஷமாக இருக்கிறேன் அப்படின்னா 20 வருஷமாக சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இப்போது இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அந்த கேட்ட சுவிசேஷம் அவர்களுக்குள்ள எந்த விதமான பிரயோஜனத்தையும் கொடுக்கவில்லை. அப்படியே வார்த்தையை கேட்குறோம், கேட்டுட்டு இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுடுறோம். அதனால் சிலது கேட்குறதே இல்லை. அப்படியே கேட்குற மாதிரி நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், அப்படியே பைபிளை வச்சுக்கிறோம், அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தேவன் என்ன சொல்கிறாருன்னு நம்ம வார்த்தையவே கேட்கறதில்ல. ஏன்? நம்முடைய செவிகள் பிசாசினாலே அடைக்கப்பட்டு இருக்கிறது. அடைக்கப்பட்டிருக்கிற காதுகளில் என்ன தான் நம்ம செவிடங்காதில் சங்கு ஊதுறதுன்னு வாங்க பார்த்தீங்களா, அவன் செவிட்டு காது, அவன் காதில் என்ன தான் சங்கு ஊதுனாலும் அது என்ன பண்ணாது, அது ஒரு விளைவையுமே ஏற்படுத்தாது. இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, யோவான் ஸ்நானன் சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே. சுவிசேஷம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்றாரு. ஏன்? இந்த விரியனில் செவிட்டு விரியன்னு ஒன்று இருக்குது. அந்த செவிட்டு விரியனுக்கு என்ன தான் அதில் அந்த அந்த குழலை வச்சு ஊதுனாலும் அது என்ன பண்ணாதான், அது ஆடவே ஆடாது, அப்படியே தான் இருக்கும். அதை போலவே நாம் இத்தனை வருஷங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருந்தாலும் நமக்குள்ள ஒரு சின்ன அசைவு கூட வர மாட்டேனுது. இதற்கு காரணம் ஆண்டவரா? இல்லை. தேவனுடைய வார்த்தையா? இல்லை. பின்ன என்னது? நம்முடைய செவிகள் சத்தியத்திற்கு, சுவிசேஷத்திற்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய காதுகள் திறக்கப்பட்டிருக்குமானால் நமக்கு சொல்லப்படுகிறதான வார்த்தைகளை நம்மால் கேட்க முடியும். கேட்டு அதன்படி நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஒருவேளை கேட்டுட்டு அதன்படி நடக்காதவர்களாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், கேட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிரயோஜனத்தையும் ஏற்படுத்துவது இல்லை. அப்போது ஆலயத்துக்கு வரும் பொழுது நிறைய பேர் பிரயோஜனத்துக்காக வராங்க. ஒரு சிலர் வராங்க தங்களுடைய பலவீனம் மாறணும் அப்படின்னு சொல்லி. ஒரு சிலர் வர்றாங்க தங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொல்லி. அப்போ அவங்களுக்கு பிரயோஜனப்படுகிறது இங்கே வந்தவொடனே. ஆனால் எந்த பிரயோஜனமுமே இல்லை, நான் வந்த மாதிரியே இருக்கிறேன் அப்படின்னா அது தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்ம குறை சொல்கிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஏன்னா அவர் சகலவற்றையும் நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மைக்கு ஏதுவாகவே பேசுகிறார். ஒரு சின்ன அடி அடித்தா கூட அது நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்க போகுது. இல்லைன்னா ஒரு கொட்டுறாரு, ஒரு கிள்ளுறாருனாலும் அது நமக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஸ்கூலில் டீச்சர்ஸ் அடிக்கும் பொழுது சிலவங்க நல்லா அடிங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் காலத்துலலாம் டீச்சர்களை போய் நல்லா அடிங்க, கண்ணை மாத்திரம் விட்டுட்டு அவனை பிச்சு எடுத்துருங்க அப்படின்வாங்க. ஆனால் இந்த நாட்களில் பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, என் பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் அடிக்கக்கூடாது. ஏன்? அதை நாங்கள் கண்ணு பொண்ணுமா நாங்கள் எவ்வளோ தவம் இருந்து பெற்று வளர்த்துருக்குறோம், அதை போய் நீங்கள் இப்படி அடிக்கிறதா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆசிரியர்களுக்கும் அரசாங்கத்திலேருந்து ஒரு சட்டம் வந்துருச்சு. என்ன? அந்த பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது.
அப்போது அடிக்காத மாடு என்ன பண்ணாது? படியாது. இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி அரசாங்கமும் என்ன பண்ணிகிட்டே இருக்குது? தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பரலோக அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட அநேக சட்டத்திட்டங்கள் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்டு நடக்கும் பொழுது அது நமக்கு பிரயோஜனத்தை ஏற்படுத்தும். இப்போ நம்ம வந்திருக்கிறோமே, எதற்காக வந்திருக்கிறோம்? ஏதோ ஒரு பிரயோஜனத்துக்காக தான் வந்திருக்கிறோம். என்ன பிரயோஜனம்? நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ரொம்ப நல்லது தான். அது இந்த உலகத்தோடு முடிஞ்சிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை நித்தியத்துக்கு நேராக போக வேண்டும். இங்கே இருக்கிறதுபடியே பரலோகத்திலும் நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் பரலோகத்தை நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு வாசஸ்தலத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அங்கே கட்டி கொண்டிருக்கிறார். அந்த வாசஸ்தலம், அநேகருடைய வாசஸ்தலங்கள் முடிவுற்ற உடனே கர்த்தர் என்ன பண்ணார்னா, இந்த உலகத்தில் போதும்பா நீ இருந்தது, உனக்காக நான் ஆயத்த பண்ண இடத்துக்கு நீ வந்துடுன்னு கூப்பிட்டுறாரு. நம்முடைய வாசஸ்தலங்கள் இன்னும் என்ன பண்ணல? கட்டப்படவில்லை, கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த நம்பிக்கை இருக்குதா? எனக்கு என்று பரலோகத்தில் ஒரு இடம் உண்டு, சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம். பரலோகத்தில் நமக்கென்று ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போது இந்த உலகத்தில் வாழ்கிறதான நாட்களில் நாம் நடந்து கொண்டிருந்தாலும், வேலை செய்து கொண்டிருந்தாலும், படித்து கொண்டிருந்தாலும் நம்முடைய பிரயாணம் பரலோகத்தை குறித்து இருக்கிறது. அப்போ நம்ம போகக்கூடிய இடத்தை குறித்து நமக்கு சரியாக தெரியாமல் இருந்தால் நம்ம நிச்சயமாக போகவே முடியாது. அப்படி நம்மளை தேவன் அழைக்கலை. நமக்கென்று பிரத்யேகமாக ஒரு நோக்கத்தை வைத்து தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நோக்கம் இல்லாமல் யாருமே இந்த இடத்துல இல்லை. என்ன நோக்கம்? பரலோகத்துக்கு போகணும், தேவனோடு போய் வாழணும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை சீக்கிரமாக கடந்து போய் போகிற ஒரு வேஷத்தை போல இருக்கிறது. இந்த உலக வேஷம் சீக்கிரமாய் கடந்து போக வேண்டும், போகிடும். ஆனால் அந்த வேஷம் முடிந்த பிறகு நாம் உண்மையான அந்த வேஷத்தோடு, அந்த முகத்தோடு தேவாதி தேவனை போய் நீங்களும் நானும் சந்திக்கணுன்றது தான் நம்முடைய எண்ணமும் இயக்கமுமாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு எனக்கு இப்படி நல்ல ஒரு தொழில் வரணும், இல்லை, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். நல்ல தொழிலை தேவன் கொடுப்பார், நல்ல குடும்பத்தை கொடுப்பார், நல்ல பிள்ளைகளை கொடுப்பார், நல்ல சபையை கொடுப்பார், நல்ல தேசத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கி தேசத்தினுடைய நிலைமை மிகவும் மோசமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. கடந்த இரவு நேரத்தில் நான் கொஞ்சம் நேரம் செபிச்சுட்டு அவரை போய் படுக்கைக்கு போய் படுத்தேன். காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு என்ன ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியல. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது அதெல்லாம் யோசிக்கிறேன். ஆனால் ஒன்றுமே எனக்கு தெரியல. அப்படியே என்னுடைய இருதயம் வெறுமையாக்கப்பட்டதாய் காணப்பட்டது. ஏறக்குரிய ஒரு 3/4 மணி நேரம் இதற்காக நான் போராடி கொண்டே இந்த ஸ்தோத்திரம் பண்ணுறேன், பாட்டு பாடுறேன். ஆனால் எனக்கு ஒரு விடுதலையே இல்லை. அப்படியே இருதயத்தை பிசாசில் அந்த இருளானது என்ன பண்ணிடுச்சுன்னா அப்படியே மூடிடுச்சு. இதை தான் கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தமாக கொடுத்துக்கிறாரு. பூமியை இருள் மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். அப்போ ஆனாலும் கர்த்தர் உன் மேலே உரிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இதுதான் தேவன் நமக்கு இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை. அப்போது பூமியை என்ன பண்ணுது? இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. ஜனங்களை காரிருள் மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த காரிருள்னு சொன்னால் ஒரு சின்ன வெளிச்சம் கூட நமக்கு எடுத்து அடி வைக்கும் பொழுது எங்கே வைக்கிறேன்னு தெரியாது. அப்படிப்பட்டதான ஒரு இருட்டு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி தூங்கும் பொழுது கண்ணை மூடிக்கிட்டு இருந்தால் ஒரு இருட்டு வரும். அந்த மாதிரி தான் பகலில் நடந்தாலும் நம்ம வெளிச்சத்தில் நடக்கிறத போல் நடக்கணும்னு வசனம் நமக்கு சொல்லுது. ஆனால் காரிருள் இந்த பூமியை மூடிக்கொள்ளும் பொழுது, ஜனங்களை மூடும் பொழுது அவங்களுடைய நடைகள் எவ்விதமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெட்டப்பட்ட குழியில் இவனே போய் விழுந்துடுவான். விரித்து வைக்கப்பட்டிருக்கிற வலையில் இவனுடைய கால்களே போய் சிக்கிக்கொள்ளும். இதெல்லாம் எதிராளிகளுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆயுதங்கள். ஆனால் அந்த ஆயுதத்தில் நம்முடைய கால், நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை சிக்கி கொண்டு இருக்குமானால்
நம்முடைய வாழ்க்கையை காரிருள் மூடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். ஒருவேளை அந்த மாதிரி புரியாத ஒரு இடத்துக்குள்ள, புரியாத ஒரு இருளுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா, இதுதான் இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இருள் பூமியை மூடிக்கொண்டிருக்கிறது. என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோன்னு தெரியாமல் உலகத்தில் இருக்கிற ஜனங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் காரிருள் ஜனங்களை மூடிக்கொள்ளும். இது எந்த ஜனங்களை மூடும் அப்படின்னா, இருள் பூமியை மூடிக்கொள்ளும். காரிருள் தேவ ஜனங்களை மூடும்படியாக பிசாசு தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கொடிய ஆயுதமாக இருக்கிறது இந்த காரிருள். இந்த காரிருளில் நீங்களும் நானும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இதற்காக தான் தேவன் நம்மை ஒரு விசேஷித்ததான அழைப்பில் அழைத்திருக்கிறார். நம்ம எதற்காக தேவன் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அழைப்பு தெரியாத அநேகர் இன்றைக்கி சபைக்குள்ளே இருந்தாலும், ஊழியத்துக்குள்ளே இருந்தாலும், குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும், உங்களை தேவன் எதற்காக அழைத்தார் அப்படின்ற அந்த நோக்கம் தெரியலன்னா நீங்கள் காரிருளுக்குள்ளே சிக்கிக்கொள்ளுவீங்க. காலையில் நான் எழுந்த உடனே ஒரு பெரிய போராட்டம். நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். ஜெபம் பண்ணலான்னா அடுத்தது என்ன வார்த்தை சொல்கிறதுனே தெரியல, என்ன பேசுகிறதுனே தெரியல. வாய் அப்படியே ஏதோ இறுக்கி பூட்டினது போல் இருக்கிறது. ஆண்டவரே என்ற அந்த வார்த்தை அதோடு நின்றுடுது. அதுக்கப்புறம் என்ன பேசுகிறதுனே தெரியல. தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறதான அந்த ஆயுதங்கள், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம், தேவனுடைய வார்த்தை எல்லாத்தையும் நான் அறிக்கை செய்கிறேன். ஆனால் எனக்குள்ள அந்த கட்டு அப்படியே இறுக்கிக்கிட்டே இருக்குது. அப்போது இயேசு கிறிஸ்துவை இந்த காரிருள் மூடினது இல்லைங்களா? எப்போ மூடினது? அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்த பொழுது பிதா தம்முடைய முகத்தை என்ன பண்ணாரா? இயேசுவுக்கு மறைத்து கொள்ளுகிறார். அப்போ தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இன்றைக்கி காலையில் சங்கீத பகுதியில் கூட அருமையான சகோதரர் சொன்னாருங்களா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? பிதா பார்க்கலன்னு உடனே இயேசு கிறிஸ்து எப்படி ஆயிட்டார்? கைவிடப்பட்ட நிலையில் காரிருளுக்குள்ளே போயிட்டார். அப்போ இயேசுவுக்கே அந்த நிலைமை என்று சொன்னால், பச்சை மரத்திற்கே அந்த பாடு என்று சொன்னால், பட்ட மரங்களாகிய நமக்கு எவ்வளோ பாடுகள் இருக்கும் இல்லைங்களா? அதனால் இதை பார்த்துட்டு நம்ம பயப்படவே கூடாது. தேவன் நமக்கு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு? நமக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இப்போ கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே காணப்படணும். நம்மளை பார்த்தா தேவனுடைய மகிமையை மற்ற ஜனங்க பார்க்கணும். நம்முடைய குடும்பத்தை பார்க்குறவங்க தேவனுடைய மகிமையை பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்மளை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை, நம்ம உலக பிரகாரமான காரியங்களை, அலங்கரிப்பு, பவுடர் அடிக்கிறது என்ன, மேக்கப் போடுறது என்ன, ஐப்ரோ போடுறது என்ன, எல்லாமே பண்ணிக்கிறோம். இதெல்லாம் எதற்காக ஒரு மனுஷன் செய்கிறான் அப்படின்னா, தன்னை எல்லாரும் என்ன பண்ணணும்? பார்க்கணும், ரொம்ப அழகாக இருக்கிறேன்னு சொல்லணும். இதுதானே இல்லைங்களா? நம்மளை பார்த்து யாராவது ரொம்ப அசிங்கமாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் நமக்கு அப்படி கேட்குறதுக்கு நமக்கு விருப்பமாக இருக்குமா? சொல்லுங்களேன். கண்ணங்கரையர் இருந்தால் கூட என்ன பண்ணுவேன்? நான் என் மேலே பவுடர்லாம் அப்பி அந்த ஃபோட்டோ எடுக்க போகிறப்போ கொஞ்சம் பிரைட்டாக தெரியட்டுமேன்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையுமே பண்ணுவேன். இப்போ இது உலக பிரகாரமான ஜனங்களுக்கு இருக்கலாம், நமக்கும் நல்லா இருக்கணுன்றது தான் கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார் இல்லைங்களா? நம்மளை அலங்கோலமாக இருப்பதற்காக தேவன் நம்மை நியமிக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி அலங்கோலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொன்னால், நம்ம உலக பிரகாரமான அலங்கரிப்பை செய்திருந்தாலும் உன்னதத்தின் அலங்கரிப்பு நம்மேல் இல்லாமல் போய்விடுகிறது. கர்த்தர் நம்மை அலங்கரிக்கும்படியாக நம்ம என்ன பண்ணுறதில்ல? ஒப்பு கொடுக்கறதே இல்லை. தேவனிடத்தில் போய் என்ன ஜெபம் பண்ணுறது? ஆண்டவரே, என்னை உம்மை போல மாற்றுங்க ஆண்டவர். நம்மளுடைய விருப்பம் யாருவா மாறணும் தெரியுங்களா? உம்மை போல மாற்றணும். இவனை போல, அவனை போல, இந்த நடிகனை போல, நடிகையை போல, நம்மளுடைய பிரதம மந்திரியை போல, ஜனாதிபதியை போல அப்படிலாம் இல்லை. மற்றவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய ஒரு ஆசை, ஏசப்பா உங்களை போலவே எங்களை
மாற்றுங்க. அப்போது அவர் நம்மை மாற்றும்படியாக அவர் நிறைய காரியங்களை வைத்து கொண்டிருக்கிறார். நம்மை வழி நடத்தும்படியாக அவர் நிறைய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் மற்றவர்களை வழி நடத்த வேண்டியதான நான் என் வாழ்க்கையை சீரழிந்து போய் கொண்டிருக்குமானால் நான் மற்றவர்களை எப்படி வழியை சரியான வழியில் நடத்த முடியும்? அப்போ நாமளே என்ன பண்ணணும்னா சோதித்து பார்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதை முன்னாடி திருவிருந்து நேரத்தில் நம்ம வாசிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? நிறைய பேர்த்துக்கு தெரியல. சரி, 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரலும் வாசிக்க போகிறோம். எல்லோரும் எடுத்துக்கோங்க. 238வது பக்கத்தில் இருக்கிறது. ஆகையால் இந்த 26ஆம் வசனம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் 1 கொரிந்தியர், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை பூசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்போ அந்த ரசம் குடிக்கும் பொழுது, நம்ம அந்த திராட்சை ரசத்தை குடிக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்து இப்படியாக எனக்காக மரித்தார், எனக்காக இரத்தம் சிந்தினார், அவர் சிந்தின இரத்தத்தினால என் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது, எனக்கு பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று நினைவு கூறணும். அடுத்ததாக, இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருக்கிறான். அப்போ அந்த திருவிருந்து நேரத்தில் நம்ம பாத்திரமாய் இருக்கிறோமா, அபாத்திரமாய், அதற்கும் எனக்கும் தகுதி இல்லாத ஒருத்தனை நான் அந்த அப்பத்தை புசித்து அந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் பொழுது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். குற்றம் தவறு. ஆனால் என்ன பண்ணணுமா, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்போ அந்த திருவிருந்து எடுக்கிற நேரத்தில் அப்படியே அவசர சிலவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சபையில் இல்லை, அப்படியே அந்த கடைசி நேரத்தில் வேகமாக ஓடிடுவாங்க. ஆராதனையெல்லாம் முடிச்சுடுவாங்க, ஆராதனைக்கெல்லாம் வரமாட்டாங்க. திருவிருந்து கொடுக்குறாங்கன்னு வேகமாக வரிசையில் நின்று அந்த அப்பத்தை புசிக்கவும் அந்த 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 ரத்தத்தை குடிக்கவும் அவங்க வருவாங்க. அப்படி இருக்கவே கூடாது. மற்ற இரவு நேரங்களில் நம்ம ஜெபிப்பதை விட திருவிருந்து ஆராதனை நேரத்தில், திருவிருந்து ஆராதனை நாளைக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 2 நாள் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தர் உங்களுடைய மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கும்படி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நாளைக்கு நான் உங்கள் பரிசுத்த அந்த சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ள போகிறேன். எனக்குள்ளே காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. இல்லைன்னா உங்கள் சரீரத்தை கொடுத்து உங்கள் ரத்தத்தை கொடுத்து நான் என்ன பண்ணுவேன்? குற்றமுள்ளவனாக இருப்பேன். அது இன்னைக்கு தெரியாது, தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கறதான நேரத்தில் தான் அது விளங்கும். ஏன் எனக்கு இப்படி நடந்துருச்சு, ஏன் வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னு சிலவங்க யோசிப்பாங்க. பார்த்தீங்களா? இதை அவங்க திருவிருந்து நேரத்தில் அவங்க யோசிக்காமல் போயிடுறாங்க. ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நாமே அடுத்தது பாருங்கள், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவேன். நம்மளை யோசித்து பானம் பண்ணணும், யோசித்து அதை சாப்பிடணும். 29ஆம் வசனம், எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான்.
அப்போது இந்த திருவந்த நேரத்தில் நம்மளை ஆராய்ந்து எடுத்தோம்னா அது யாருக்கு தான் பிரச்சனை? தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி, தேவ கரத்திலிருந்து தண்டனையை பெற்றுக்கொள்ளும்படியாக. அப்போ பாருங்கள், எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம். தேவனுடைய கரத்திலே விழாதிருப்போமாகன்னு ஒரு இடத்துல ஒரு வசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் பாருங்கள், இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். அப்போது நியாய தீர்ப்பு நாள் என்று சொல்லி இறுதி நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அவ்வப்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கறதான நியாய தீர்ப்பும் இருக்கிறது. அப்போ இப்போ ஒரு காரியம் வருது அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தேவ கரத்திலிருந்து இப்போ நியாய தீர்ப்பு என் குடும்பத்துக்குள்ளே, என் வாழ்க்கைக்குள்ளே வருது. இது எதனால் வந்தது? நான் செய்த தவறோ, அல்லது என்னுடைய முற்பிதாக்கள் செய்த தவறோ, அல்லது என் சந்ததியில் இருக்கிறவர்கள் செய்த தவறோ, என் வார்த்தையினால் செய்த தவறோ, என் பார்வையினால் செய்த தவறோ, என்னுடைய கிரியைகளினால் செய்த தவறோ, அல்லது என் நடக்கைகளினால் செய்த தவறோ, அல்லது என் எண்ணத்தில், என் யோசனையில், என் இருதயத்தில் நான் செய்த தவறோ எது என்று நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கணும். இதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு நியாய தீர்ப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்போ ஒரு கஷ்டம் வருதுன்னா எல்லாத்தையுமே நான் நியாய தீர்ப்புன்னு சொல்லலை. சில பிரச்சனைகள் நம்ம மேலே ஒரு அவமானத்தையோ ஒரு வெட்கத்தையோ ஏற்படுத்துது அப்படின்னா அது தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று சொல்லி நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில், எங்கள் வாழ்க்கையில், எங்கள் சபையில் ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்டதான காரியங்கள் சம்பவிக்கிறது? நிறைய பேர் ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவாங்க. போப்பா, ஆண்டவராது ஒன்றாவது, ஆண்டவரை தேடி தேடி என் கணக்கு இப்படி ஆயிருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் ஜோம் பண்ணுறோம், மாறலையே. எப்படி ஜோம் பண்ணோம் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். நான் எப்படி ஜோம் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். நீங்கள் எப்படி ஜோம் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஜெபம் பண்ணுற இடத்துல வந்து உக்காந்துக்கிட்டு எல்லாரும் சொல்கிறது போல் நானும் நீங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஜெபம் பண்ணுறவர்கள் அல்ல. ஒரு சோப்பு விற்கிற கம்பெனியில் அந்த சோப்பெல்லாம் ஏற்றிக்கிட்டு ஒரு வேனில் அதெல்லாம் ரப்பி அது என்ன கடைகளுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண கொண்டு போகிறாங்க. அந்த வண்டி ஃபுல்லாக சோப்பு தான், அந்த வண்டி ஃபுல்லாக ஒரே சோப்பு வாசனை தான். அதுக்காக அந்த வண்டி சுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த வண்டி அப்பப்போ ரிப்பேர் பண்ணணும், அதை க்ளீன் பண்ணணும், செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்யணும். அப்போ தான் அது அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த சோப்பு கொண்டு போகிறதுக்கு அது பிரயோஜனப்படுமே ஒழிய, எனக்குள்ள சோப்பு நிறைய விற்கிறாங்க, என்னை வச்சு தான் விற்கிறாங்க, அதனால் நான் சுத்தமாக இருக்கிறேன்னு அந்த வண்டி ஒரு நாளும் சொல்ல முடியாது. அதை கொண்டு போய் ஒரு ஷெட்டில் நிறுத்தினாலும் அதுக்கு ஏகப்பட்ட கோளாறு இருக்குது, இதை பண்ணணும் அதை பண்ணணும் மெக்கானிக்கு சொல்லுவார். இவ்வளோ சோப்பு இருக்குதே, இவ்வளோ சோப்பு விற்றுருக்குறோமே, இவ்வளோ வாசனையாக இருக்குது, அந்த வண்டிக்குள்ளாரே ஒரே வாசனையாக இருக்கும். ஆனால் அதுக்காக அந்த வண்டி ரிப்பேர் பண்ணாமல் ஓட்ட முடியாது. அதே போலவே தான் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே இருந்தாலும், நமக்குள்ளே காணப்படுகிற சில தீமையான காரியங்கள், நம்முடைய இரத்த ஓட்டத்திலே மறைந்திருக்கிற சில தீமையின் வல்லமைகள், நம்முடைய தலைமுறை வழியாய் தொடர்ந்து வருகிற சில வல்லமைகள், சில வேர்கள் நமக்குள்ளாக இருந்து கொண்டு அது அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையை தடை செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ இதற்காக நம்ம என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, ஏன் வாழ்க்கையில் ஏன் இப்படி ஒரு பிரச்சனை, ஏன் குடும்பத்தில் ஏன் ஒரு பிரச்சனை? அதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக அப்படின்னா, தேவன் நம்மை ஒரு காவலாளியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய அழைப்பை பெற்றதான தேவ ஜனமே, நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொன்னால், ஒரு வாட்ச்மேனாக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். வாட்ச்மேன் என்ன பண்ணுவார்? ஒரு குறிப்பிட்ட இடத்தை பாதுகாக்கும்படியாக அவர் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சரியான நேரத்துக்கு வந்துடுவார்.
அந்த முதலாளி சொல்கிறதான பார்ப்பா இங்கே இது இருக்குது அது இருக்குது, இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும், இதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச்மேனை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டா அவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், அந்த காவல் காக்கிற நேரத்தில் அவர் கண்ணும் கருத்துமாக தன்னுடைய வேலைகளில் ஈடுபட வேண்டும். காவல் காப்பதற்கு அவர் தவறிவிட்டாரானால் அந்த இடத்துல ஏற்படுகிற எல்லா நஷ்டங்களுக்கும் இவர் தான் பொறுப்பேற்க வேண்டும். இப்போ உங்களையும் என்னையும் தேவன் ஒரு காவலாளியாக, ஒரு காவல் காக்கிறவனாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் காவலாளி, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் காவலாளி, இந்த சபைக்கு நான் காவலாளி, இந்த தேசத்திற்கு நாம் எல்லாருமே காவலாளிகள் தான். அப்போ எங்கோ ஏதோ ஒன்று நடக்குது, ஐயோ அப்படியா அப்படின்னு உச்சி கொட்டிகிட்டு இருக்கிறதுக்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை அவங்களால வந்துச்சு, அந்த குடும்பத்தினால வந்துச்சு, அந்த பிள்ளையினால் வந்துச்சு, இப்படியெல்லாம் சொல்கிறத விட்டுட்டு இந்த பிரச்சனை என்னால் வந்தது, அன்று என்ன நம்பி கொடுத்ததான இந்த குடும்பத்தை, இந்த சபையை நான் என்ன பண்ணல, சரியாக பாதுகாக்கலாம் ஆண்டவரே. இதற்காக எனக்கு ஆண்டவர் நிறைய ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் நான் தரித்து கொள்ளாமல் அப்படியே அசதியாக இருப்பேன், ஆனால் பிசாசு வந்து என்னை அடிச்சுட்டு போயிடும். அப்போ அந்த இடத்துல ஏற்பட்டதான அந்த நஷ்டத்திற்கு யார் காரணம்? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம். எல்லாம் எடுத்துக்குங்க. 961வது பக்கத்தில் இருக்குது. 7 நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பலியையோ உன் கையிலே கேட்பேன். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமல் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். அப்போது ஒரு துன்மார்க்கனை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கும் பொழுது அந்த எச்சரிப்பை நம்ம என்ன பண்ணணும்னா, தேவ சமூகத்தில் காத்திருந்து அவர் என்ன பண்ணுறாரு, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன், நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. அப்போ இந்த காவலாளனுடைய முதல் வேலை என்ன தெரியுங்களா? இவன் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கேட்க வேண்டும். அந்த வார்த்தையின்படி தான் அந்த துன்மார்க்கனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கணும். நான் பாட்டுக்கு என் உள்ளத்தில் இருக்கிறது, எனக்கு இருக்கிறது, அது எல்லாத்தையும் நான் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ உங்களுடைய குடும்பத்தாருக்கு ஒரு காவலாளனாக கர்த்தர் நியமித்திருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்கு எதிராக பிசாசு அநேக விதங்களிலே அநேக இடங்களின் மூலமாக தாக்குதலையும் உங்களை அழிக்கும்படியாக, உங்களை ஒழிக்கும்படியாக, உங்களுடைய சந்ததியை கெடுக்கும்படியாக, உங்களுடைய சரீரத்தில் ஒரு வேதனையை கொடுக்கும்படியாக, பொருளாதாரத்தில் ஒரு சீர்குலைவை ஏற்படுத்தும்படியாக பிசாசு நிறைய திட்டங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அதை அவன் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறான் அவனுடைய ஸ்தானத்தில். உங்கள் குடும்பத்துக்கு எதிராக பிசாசு அப்படி உருவாக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுங்களா? நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தவறிவிட்டோம். ஆனால் தான் இன்னைக்கு இந்த அழிவு, இந்த பிரச்சனை. ஆனால் இப்போ நம்ம ஒத்துக்கணும், ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நான் காத்திருந்ததான நேரங்கள்
மிகவும் குறைவு. எனக்கு எதிராக பொல்லாத ஆவியின் சேனைகள், வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள், இவைகளெல்லாம் எனக்கு மேலே இருக்குது ஆண்டவரே. அது எல்லாத்த குறித்து எனக்கு ஒரு யோசனை இல்லை. என்னுடைய யோசனைலாம் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் தொழில் நல்லா இருக்கணும், இதுதான் என்னுடைய யோசனையாக இருக்கிறத ஒழிய, எனக்கென்று பிசாசினாலே நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு எதிராளி ஒருவன் உண்டு என்பதை நான் யோசிக்கவே இல்லை ஆண்டவரே. அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், என் குடும்பத்துக்கு எதிராக என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆண்டவர் விசாரிக்கிறதான நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? பிரச்சனை நேரத்தில் நம்ம போய் ஆண்டவர்கிட்ட நேரத்தை பார்த்து புலம்புறோம். ஆண்டவரே, நான் இவ்வளோ ஜெபம் பண்ணனே, ஜெபம் பண்ணேன், உன் ஜெபத்துக்கு நான் கேட்கிறேன், ஆனால் உன்னோட நான் பேசின வார்த்தைகளுக்கு நீ எங்கே செவி கொடுத்த? சிலவங்களாம் ஜெபம் பண்ண வருவாங்க. வந்தாங்கன்னா நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆண்டவரே அப்படி ஆக்க, ஆண்டவரே இப்படி ஆக்க, ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதை கேட்கவே மாட்டாங்க. ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள் அவங்களுக்கு நேராக வரும், அதை கேட்க மாட்டாங்க. அவங்க இறுதியத்தில் இருக்கிற வியாகுலங்கள், விசாரங்கள் எல்லாத்தையும் ஜெபம் பண்ணுற நேரத்தில் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் அப்படி தான், கொஞ்சம் போதுப்பா, நான் கொஞ்சம் இப்போ சொல்கிறத கேளு அப்படின்னு அவர் சொல்கிறது நம்முடைய காதில் வர மாட்டேனுது. ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லி, என் பிள்ளைக்கு அப்படி ஆண்டவரே, என் பையனுக்கு அப்படி ஆண்டவரே, என் வீட்டில் இப்படி இருக்குது ஆண்டவரே, வீடு கட்டணும் ஆண்டவரே, கடனை அடைக்கணும் ஆண்டவரே, உங்களுக்கு கண் இல்லையா ஆண்டவரே, நீங்கள் பார்க்கலையா ஆண்டவரே, காது இல்லையா ஆண்டவரே, கேட்கலையா ஆண்டவரே, எல்லாம் புலம்பல் தான். அவருக்கு எல்லாம் தெரியும், கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் நேரம் நிறுத்துப்பா, நான் உனக்கு சொல்கிற சில காரியங்களை நான் உனக்கு என்ன பண்ணுறேன், வைத்திருக்கிறேன், நீ அதன்படி அதை கேட்டுட்டு அதன்படி நட என்று சொன்னால் நம்ம அதை கேட்குறதே இல்லை. அப்படியே ரெடிமேடாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் தெரியுங்களா? ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஜெபம், ஆண்டவரை எனக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் பிள்ளைக்கு, என் வீட்டுக்கு, என் தொழிலுக்கு, இதை குறித்து தான் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒழிய, உங்கள் உறவுகளுக்காக, உங்களுடைய தெருவில் இருக்கிறவர்களுக்காக, ரட்சிக்கப்படாத உங்களுடைய சொந்தங்களுக்காக, அழிந்து போய் கொண்டிருக்கிற தேசத்திற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாருங்க. ஒரு காவலனாக நம்மை வைத்திருக்கிறார். உன்னை இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒன்று நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? காவலனாக வைத்திருக்கிறேன். அதனால் நீ என்ன பண்ணணும்? என் சமூகத்தில் காத்திருந்து நான் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு அதை நீ இப்போ அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணு, அறிவி அப்படின்னு சொல்லி தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் நம்மளை ஒரு நோக்கம் இல்லாமல் தேவன் தெரிந்து கொள்ளலைங்க. இங்கே இருக்கிறது யாருமே ஒரு ஏதோ எதாச்சியாக நீங்கள் வந்துட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களோட தான் பேசி கொண்டிருக்கிறார். சில நேரத்தில் பேசுகிற வார்த்தை, இது எங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கிறாங்க, எங்களை தான் குறை வச்சு, இல்லை, கர்த்தர் எல்லாருக்காகவும் பேசுகிறார். கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு, இதை ஆன்லைனில் கேட்குறவங்களுக்கு, இதை நாளைக்கு நாளான்னைக்கு திடீர்னு யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்காகவும் தான் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் எனக்காக மாத்திரம்தான் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்காக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சா ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோட தான் பேசி கொண்டு இருக்கிறார். என்ன பேசுகிறாரு? என்னமோ பேசிட்டு போட்டுங்க, அப்படித்தான் நிறைய இடத்துல இருக்கிறோம். என்ன பேசுகிறார்? அப்போ வீட்டிலேருந்து வரும்பொழுதே, ஆண்டவரை நீங்கள் இன்னைக்கு என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை குறித்து, இந்த குழப்பத்தை குறித்து நீங்கள் இந்த நாளில் என்னோட பேசுங்க ஆண்டவர். ஆனால் அவர் சரியாக பேசுவார். அவர் நம் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே அல்ல. தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற ஜனம், ஜாதி நம்மை போல இந்த பூமியில் வேற யாரும் இல்லைங்க. அப்போ பாக்கியமுள்ளவர்களாய் கர்த்தரும் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் பாக்கியமுள்ளவர்களாய் தேவன் தெரிந்து கொண்டதான இன்னைக்கு நிறைய பேர் பாக்கியத்தை இழந்து போனவர்களாய், தேவனுடைய அன்பை விட்டு தூர போனவர்களாய், தேவன் மேல் கோபித்து கொண்டவர்களாய் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம். கர்த்தர் நம்ம எல்லாருக்காகவும் தான் பேசி கொண்டிருக்கிறார். உன்னை நம்பி நான் ஒரு குடும்பத்தை கொடுத்தனே, உன்னை நம்பி தானே உன் புருஷனை நான் உனக்கு ஏற்ற துணையாக கொடுத்தேன், உன்னை நம்பி தானே உன் கணவனை நான் உனக்கு ஏற்ற துணையாக கொடுத்தேன், உன்னை நம்பி தானே உன் மனைவியை உனக்கு ஏற்ற துணையாக கொடுத்தேன், உன்னை நம்பி தானே இந்த பிள்ளைகளை நான் கொடுத்தேன்,
உன் திறமையினால, உன் செல்வாக்கினால நீ பிள்ளைகளை பெறல. தேவனுடைய சித்தத்தின்படி கர்த்தர் எனக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். அதை எதற்காக கொடுத்தார்? அதை சரியான வழியில வளர்த்தும்படியாக, நடத்தும்படியாகவே கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா அந்த பிள்ளை வேற ஒரு இடத்துல கொடுத்துருக்கலாமே. அந்த பிள்ளையின் மூலமாய் வருகிற எல்லா ஆசீர்வாதமும் உங்களையும் உங்களுடைய சந்ததியும் சேர வேண்டும். ஆனால் இன்னைக்கு பிள்ளைகள் மூலமாக எந்த ஆசீர்வாதமும் வரலனாலும் பரவாயில்ல, சாபமான காரியம், கொடூரமான காரியம் வந்துட்டே இருக்குதுன்னு நீங்கள் புலம்பலாம். காரணம் அது நீங்கள் தான். தேவன் பேசினதான வார்த்தைகளை கேட்காதபடிக்கு, தேவன் உங்களோடு எச்சரித்ததான வார்த்தைகளுக்கு நீங்கள் எச்சரிப்பை கேட்காதபடிக்கு, ஏனோ தானோ என்று சொல்லி சபைக்கு வந்துட்டு வார்த்தைகளை கேட்டு அதை அப்படியே விட்டுட்டுறதுனால தான் இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து போயிருக்கிறது. அந்த பிள்ளையை உங்களை நம்பி தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளையை குறித்து தேவன் உங்களிடத்தில் கணக்கு கேட்பாரானால் நியாய தீர்ப்பு நாளிலே நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? பிள்ளைங்க போயிருக்கலாம், பிள்ளைகள் தவறு செய்திருக்கலாம். ஆனால் முதலாவது தவறு அது யார் இடத்துல கேட்கப்படும் என்று சொன்னால் பெற்றோர் ஆகிய நம்மிடத்துல தான் கர்த்தர் கேட்பார். கணவன் மனைவி உறவு தேவன் தான் கொடுத்தாரு. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன். இன்னைக்கு எவ்வளோ திருமணங்கள் இன்றைக்கு டைவர்ஸில் நிற்குது, பிரச்சனையில் நிற்குது. இல்லைன்னா ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் ரெண்டு விதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் கணக்கு கேட்பார். ஒருவேளை மனைவி தவறிடத்தில் தவறாக இருந்தால் மனைவியின் இடத்துல கேட்பார், அல்லது கணவன் தவறி போயிருப்பார் ஆனால் கணவன் இடத்துல கேட்பார். பெற்றோர்கள் இடத்துல பிள்ளைகளை குறித்து கேட்பார், பிள்ளைகளை குறித்து பெற்றோரிடத்திலும் கேட்பார். ஏன்னா கர்த்தர் நம்மை அந்த குடும்பத்திற்கு ஒரு காவலாளனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த குடும்பத்தை பாதுகாக்கணுங்க, அந்த பிள்ளையை பரிசுத்த பாதையில் நடத்தணுங்க. அந்த பிள்ளையினுடைய சிறு பிராயத்தில் அதுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை நீங்கள் சொல்லி கொடுக்கணுங்க. சின்ன வயசுலேயே சொல்லாமல் அது முதிர் வயதில் சொன்னீங்கன்னா அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிறதான பெற்றோர்கள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல வளர்றாங்க, எங்கே போகிறாங்க, யார் இடத்துல பேசுகிறாங்க, எல்லாமே நமக்கு தெரிய வேண்டும். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு பெற்றுட்டோம், எந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல், இந்த டவுன்லேயே எது நல்ல பள்ளிக்கூடம், எது நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி தான் நம்ம என்ன பண்ணுறோம், 4 பேர்த்துக்கிட்ட கேட்குறோம். அவங்க பிள்ளைங்க நாங்கள் இங்கே சேர்த்தோம், பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னு அதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு தான் நம்ம போய் அந்த பிள்ளைகளை சேர்க்குறோம். ஆனால் கர்த்தர் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் தேவனிடத்தில் கேட்டது உண்டா? ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும்? டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம், பிள்ளைக்கு வயிற்றோட்டமாக இருக்குதுங்க, என்ன கொடுக்கறது? ஒரே ஃபீவராக இருக்குதுங்க, என்ன சாப்பாடு கொடுக்கறது? எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துடுது. அப்போ டாக்டர் இதெல்லாம் கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுக்கலான்னு அதை நம்ம கரெக்டாக கொடுக்குறோமே. இந்த பிள்ளையை உங்கள் வயிற்றில் உங்கள் கருவாயில் உருவாக்கி உங்கள் கையில் கொடுத்ததான அந்த பிள்ளையை குறித்து நீங்கள் அவரிடத்துல ஒரு நாளாவது கேட்டிருக்கீங்களா? கேட்டவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்காதவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை குறித்து ஆண்டவரை எந்த நோக்கத்திற்காக இந்த பிள்ளைய எங்களுக்கு கொடுத்தீங்க? பில்லி எங்களுக்கு அவன் கருவாய் உண்டான உடனேயே நானும் பேபியும் உட்காந்து ஜெபம் பண்ணோம். அன்னைக்கு கர்த்தர் அவனை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அந்த திட்டத்தின்படி தான் நாங்கள் அவளை நடத்திக்கிட்டே இருந்தோம். ஆனாலும் வழியில் அவன் வாலிப வயசில் அவனுடைய இஷ்டத்துக்கு அவனுடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி போயிட்டே இருந்தாலும் நாங்கள் சொல்லி ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே நீங்கள் இந்த நோக்கத்திற்காக எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்துருக்குறீங்க, அதன்படி நடத்த அதற்குரிய கிருபை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். இதே இடத்துல நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னான். அப்போ ஒரு சிலர் சொன்னாங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைங்க ஊழியத்துக்காக தானே ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொன்னீங்க, இன்றைக்கி அவன் ஊழியத்துக்கு இல்லையே. தேவன் சொன்னது எங்களுக்கு, அவன் சொல்கிறான், இது நீங்கள் அவங்ககிட்டயே கேளுங்க அப்படின்னு நான் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்போ எங்களுக்கு தேவன் சொன்னது அவர் வாக்கு மாறாததான தேவன்.
அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாகவே உங்களுக்கு எந்த நோக்கத்திற்காக கர்த்தர் உங்களுக்கு அந்த பிள்ளையை கொடுத்தாரோ அந்த நோக்கத்தில் அவர் 100க்கு 100 சரியாய் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, குழந்தை பிறந்துச்சு, சந்தோஷம்தான், அதை வளர்க்குறோம், அதுக்குரிய காரியங்களாக கொடுக்குறோம். கொடுக்கறதுக்கு காசு இல்லைனாலும் கடன் வாங்கிட்டு வந்து அந்த பிள்ளையை கொடுக்குறோம். ஆனால் தேவன் இடத்துல ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறோமா, ஆண்டவரே இந்த பிள்ளைய எதற்காக எங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே? நிச்சயமாக அப்படி கேட்கும்பொழுது அவர் நிச்சயமாக நம்மளோட பேசுவாருங்க. ஆனால் நம்ம பேசுகிறதே இல்லை. அந்த பிள்ளையினுடைய இஷ்டத்துக்கு நம்ம படிக்க வச்சு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறோம். படித்தாலும் அது பின்னாடி அந்த வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக இல்லை. எத்தனையோ பேர் இன்றைக்கி படித்த படிப்பு ஒன்று, செய்கிற வேலை ஒன்று. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, பெற்றோர்களும் தவறு, பிள்ளைகளும் தேவனிடத்தில் கேட்கணும். பிள்ளைகளும் ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன பண்ணுறது ஆண்டவரே, என்ன செய்யணும் ஆண்டவரே, என்ன செய்யணும், என்ன சொல்லணும் ஆண்டவரே, எங்கே போகணும், என்ன பேசணும், எனக்கு தெரியல ஆண்டவரே, அந்த குழப்பமாக இருக்குது. திருமண நேரத்துலையும் நம்ம கேட்கணும். பிள்ளைங்க திருமணமாகாத பிள்ளைங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, எனக்காக நியமிக்கப்பட்டதான ஏவாள் யார், எனக்காக நியமிக்கப்பட்ட ஆதாம் யார், ஏன் என்னுடைய விழா எலும்பு தான் எனக்கு வரணும், வேறு ஒரு விழா எலும்பு வந்துச்சுன்னா அதை என்னை போட்டு குத்திக்கிட்டே இருக்கும், தூக்கமே இருக்காது. இப்படி திரும்பினாலும் குத்தும், அப்படி திரும்பினாலும் குத்தும். ஏன்னா விழா எலும்பு உதவாத ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு விழா எலும்பை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் போராட்டங்களுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களுடைய விழா எலும்பு சரியான விழா எலும்பாக இல்லை, கர்த்தராலே தீர்மானிக்கப்பட்ட விழா எலும்பாக அல்ல. வேற யாருக்கோ சேர வேண்டிய ஒரு விழா எலும்பு எடுத்து என்னுடைய வாழ்க்கையில் நான் வச்சுக்கொண்டா அது எனக்கு காலத்துக்கும் எனக்கு போராட்டத்தமாக தான் இருக்கும். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் என்னுடைய விழா எலும்பு மாற்றப்படணும், எனக்கு சுகம் கிடைக்கணும், என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லி நான் காலமெல்லாம் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருக்க வேண்டும். மற்றவங்களுடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்க வேண்டிய நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்துக்காகவே நீங்கள் காலம் எல்லாம் அழுது கொண்டே இருப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதனால் தேவன் இடத்துல கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய விழா எலும்பு யார், எனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது யார்? அப்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். ஆனால் எனக்குள்ள ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு, ஆண்டவரை நீங்கள் உங்களுக்கு எந்த விழா எலும்பு வேணுமோ அதை காணுங்கன்னா ஆண்டவர் ஒரு நாள் பேசவே மாட்டார். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் தவறு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களா சில காரியங்களை கற்பனை பண்ணிக்கிறது, இது எனக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்குது, தலை மயிர் நல்லா சுருட்டெல்லாம் இருக்குது, நல்லா அதை பண்ணுறது இதை பண்ணுது, இவர் எனக்கு புருஷனா இவ எனக்கு மனைவியா வந்தால் போதும்னு சொல்லி கற்பனை பண்ணிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஆண்டவர் ஒன்றுமே சொல்லவே மாட்டார். ஏன்னா ஆண்டவர் எது சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா, ஆண்டவரே இது இல்லை, இந்த இவளை இல்லை, இவனை எனக்கு புருஷனா இவளை எனக்கு மனைவியை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறோம். கர்த்தர் ஒன்றுமே பண்ண மாட்டார், பேசாமல் இருந்துடுவார். அதுக்கப்புறம் நானாக போய் தெரிந்து கொண்டு நானாக போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் காலத்துக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருப்போம். வேண்டவே வேண்டாம். தேவன் நம்மை எச்சரித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை எனக்காக என்னுடைய விழா எலும்பை காண்பிக்க கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிச்சயமாக அவருக்கு நமக்கு செவி கொடுப்பாருங்க. உங்கள் வாழ்க்கைக்கு உங்களை காவலாளனாக வைத்திருக்கிறார். உங்களுடைய வாயில் வருகிற வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையாக அதை கேட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுடைய வாயே சிறந்த ஆயுதமாக இருக்கும். பிசாசை மேற்கொள்ளக்கூடிய ஆயுதமாக உங்களுடைய வாயவே கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த பிரச்சனை மாறும், அந்த பிசாசு ஓடும். ஏன்னா உங்களுடைய வாயை தேவனுடைய வாயாக, தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்ட வாயாக உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மாறுமானால் நிச்சயமாகவே நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அது நடக்குங்க. அதை விட்டுட்டு நான் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. உங்கள் வாய் முதல்ல சுத்தமாக இருக்குதா, தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறோமா? நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணிடுவோம் தெரியுங்களா, நம்ம வீணான வார்த்தைகள் எங்கே பேசுவோம் தெரியுங்களா, நம்ம வீட்டில் டைனிங் டேபிளுக்கு பார்த்தீங்களா, சாப்பாட்டு மேசை அதில் மேலே உக்காந்துக்கிட்டு தான் நம்ம நிறைய காரியங்களை பேசுவோம். இப்போ இன்றைக்கி ஆராதனைக்கு முடிஞ்சு வீட்டுக்கு போய் உக்காந்து பேசுனா
இன்றைக்கி அந்த பாஸ்டர் பேசினாரே, இல்லைன்னா அந்த பிரதர் ஒரு மாதிரி பார்த்தாரு, அந்த சிஸ்டர் ஒரு மாதிரி பண்ணாங்களே, அவங்க கட்டின சேரீ நல்லா இருந்ததா, அவங்க போட்டுக்கிட்டு இருந்ததான அந்த செயின் புது டிசைனாக இருக்குது, இதுதான் 2024 மாடலா, இது இந்த சினிமாவில் வந்துச்சுல்ல, இல்லை இந்த சீரியலில் வந்ததில்லை, இதைத்தான் நம்ம பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறோமே ஒழிய நம்ம யாராய்ந்து பார்ப்பதே கிடையாது. அப்போ பேசுகிறதான காரியங்கள், நம்முடைய வாய், அதிலிருந்து வருகிறதான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் விதையாக இருக்கிறதுங்க. உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதையாக இருக்கிறது. நீங்கள் பேசும்பொழுது அதை விதைக்கிறீர்கள். நிச்சயமாகவே விதைத்ததை ஒரு நாளிலே அறுவடை பண்ண வேண்டிய நேரம் வந்து கொண்டிருக்கிறது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். வினையை விதைச்சா வினையை அறுப்பான், தினையை விதைச்சா தினையை அறுப்பான். ஆனால் நம்ம விதைச்சிக்கிட்டே இருக்கிறோம், வினைய தினைய எல்லாத்தையும் விதைச்சிக்கிட்டே இருக்கிறோம். பேசுகிற வார்த்தை ஏதோ எனக்கு வாய் இருக்குது நான் பேசுகிறேன்னு நினச்சி பேசவே கூடாது. தேவன் உங்களை நம்பி கொடுத்திருக்கிறதான உங்களுடைய சரீரம், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உங்களுடைய குடும்பம், தேவன் உங்களுக்கு கொடுத்துக்கிற உங்களுடைய பிள்ளைகள், தேவன் உங்களுக்கு கொடுத்துக்கிற இந்த சபை, தேவன் கொடுத்திருக்கிற இந்த தேசம், இதனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே ஒழிய ஒரு நாளும் சாபமாய் மாறக்கூடாது. இதை அறிந்த சத்துரு என்ன பண்ணுறான் தெரியுங்களா? நம்முடைய வாயை பிடிச்சு கொள்கிறான், நம்முடைய இருதயத்துக்குள்ள அவனுடைய தீமையான காரியங்களை விதைக்கிறான். என இருதயத்தின் நினைவினாலே வாய் பேசுகிறதாக இருக்கிறது. அப்போ இருதயத்தில் என்ன நினைவில் நீங்கள் இருக்கிறீங்களோ, இல்லைன்னா எது உங்கள் இருதயத்தை நிறைத்து கொண்டு இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையாக இருக்கிறது. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொரு விதையாக இருக்கிறது. நீங்கள் பேசும்பொழுது அதை நீங்கள் விதைத்து கொண்டு இருக்கிறீர்கள். அதற்குரிய அறுவடை மிகவும் மிகவும் சமீபத்தில் இருக்கிறது. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆண்டவரே நான் தெரியாமல் விதைச்சிட்டேன், ஆண்டவரே விதைச்சிட்டேன், நீ அறுவடை செஞ்சே ஆகும். இப்போ நம்முடைய முற்பிதாக்கள் செய்ததான அநேக காரியங்கள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தவறான அறுவடையை அவங்க செத்து போயிட்டாங்க. இப்போ தாத்தா பாட்டன் பூட்டியெல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனால் அவன் அந்த நாளில் விதைச்சதான தீமையான விதைகளை இந்த நாளில் அவருடைய சந்ததியில் வந்திருக்கிறதான நான் அறுவடை செய்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நான் இப்படி தீமையான அறுவடையை செய்யணும்னு அன்னைக்கு அவங்க யோசித்துருந்தாங்கன்னா, இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க நிச்சயமாகவே அந்த தவறுகளை செஞ்சிருக்கவே மாட்டாங்க. சரி, அவங்க தெரியாமல் செஞ்சிட்டாங்க. இப்போ நாம் செய்கிற விதைக்கிறதான தீமையான காரியங்கள் ஒரு நாளிலே நான் இந்த உலகத்தை விட்டு போனாலும் என்னுடைய சந்ததியில் அந்த அறுவடையை செய்ய வேண்டியது இருக்கிறது. அதை அறிந்ததான நான் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். என் பிள்ளைக்காக, என் குடும்பத்துக்காக இதை செய்யணும் அதை செய்யணும்னு யோசிக்கிறோமே, சந்ததியின் மேலே இப்படிப்பட்ட சாபம் வரும் என்று சொல்லி யோசித்தேனால் நான் இப்படி தீமையான விதைகளை விதைக்கப் போவதே கிடையாது. ஆண்டவரிடத்தை கேட்பேன், ஆண்டவரை நான் தீமையான காரியங்களை விதைத்திருக்கிறேன், என்னுடைய முற்பிதாக்கள் விதைத்ததான காரியத்தை இன்றைக்கு நான் அறுவடை பண்ணி கொண்டு இருக்கிறேன். என்னுடைய சந்ததியில் இந்த தீமையான அறுவடைகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு வெளியேறும்படியாக நாங்கள் இப்பொழுது அவைகளெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே அழித்து போடுகிறேன் என்று சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாய் மாறும். இல்லை என்று சொன்னால் நம்மை விட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சந்ததி இன்னும் மோசமாக போய்விடும். அப்போ நம்ம நிறைய நேரத்தில் நம்ம செய்தது பாவம் என்று தெரியாதபடி நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பிசாசு நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ள வந்து ஒரு உணர்வை உண்டாக்க முடியாதபடிக்கு நம்முடைய செவிகளை அவன் அடைத்து வைத்திருக்கிறான். அதனால் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது ஆண்டவரை என் கண்ணை தரங்க, என் செவியை தரங்க ஆண்டவரை, இதுதான் நம்முடைய முக்கியமான ஜெபமாக இருக்க வேண்டும். அதுக்கடுத்தது ஆசீர்வாதம். கண்ணு திறந்துடுச்சுன்னா நம்முடைய வார்த்தையை வித்தியாசமாக மாறும். கண் அடைக்கப்பட்டதான பிழையாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக அந்த பாலாக் ராஜா கூப்பிட்றாரு. அவர் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுங்களா? பாலாக் ராஜா அவருடைய வாயில் அவர் சொன்ன, நான் உன்னை இப்படி ஆசீர்வாதமாக மாற்றுவேன், உனக்கு இவ்வளோ பொண்ணு கொடுப்பேன், இவ்வளோ இது கொடுப்பேன்னு சொல்லி இந்த வார்த்தைகள் இந்த காரியங்கள் அவருடைய கண்ணிலும் காதிலும் நிரம்பி இருந்ததினால அவர் என்ன பண்ணுறாரு,
ஆண்டவர் போக வேணான்னு சொன்னாலும் இவருடைய சுயத்தின்படி இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு? புறப்பட்டு போகிறார். போகிற வழியில் ரெண்டு செவருக்கு நடுவில் இடுக்கமான வழியில் போகும் பொழுது முன்னாடி தேவதூதன் இருக்கிறான் உருவின பட்டயத்தோடு. கழுதை பார்த்துட்டு அப்படியே செவரோடு அவன் காலை இது பண்ணுது. உடனே பிள்ளையாம் அந்த கழுதையை அடிக்கிறான். கர்த்தர் கழுதையுடைய வாயை தடுக்கிறாரு. நீ ஏன் என்னை அடிக்கிற? அப்போ அவன் சொல்கிறான், என் கையில் மாத்திரம் ஒரு கத்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இப்பயே உன் தலையை வெட்டி போடுவேன் அப்படின்றான். அதுக்கப்புறம் தான் முன்னாடி உருவின பட்டயத்தோடு தேவதூதன் இருப்பதை பார்க்குறான். அங்கே போகிறானே, போனாலும் இவன் ஸ்ட்ரைட்டாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு போகலாமில்ல. அந்த ராஜா கிட்ட இந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணு, அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணு. அங்கே போனோன்னே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவங்கள ஆசீர்வதின்றாரு. பாலாக் ராஜாவுக்கு கோபம், நான் ஒன்று அவங்கள சபிக்கணும்னு கூப்பிட்றேன், நீ ஆசீர்வதிக்கணுன்ற. சரி, அந்த இடத்துக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு, அந்த இடத்துக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு, இன்னும் உயரமான இடத்துக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு, இவ்வளோ ஆடுகளை பலி செலுத்து. எல்லாம் செஞ்சு கடைசியாக அவன் சொல்கிறான், கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது, இதுவரை என் கண் அடைக்கப்பட்டிருந்துச்சுப்பா பாலாக் ராஜா, எனக்கு இப்போ கண் திறந்துடுச்சு. இந்த ஜனங்களை கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறது என்பதை என் கண்கள் பார்த்ததினாலே இந்த ஜனங்களை நான் சபிக்க முடியாது. தேவன் ஏன்னா அவங்கள ஆசீர்வாதத்திற்கென்று பிரத்யேகமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த பாலாக் ராஜாவின் இடத்துல பிழையாம் பேசுகிறார். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். உங்களை எதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார்னா, உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வாதமாக இருக்கணுன்றதுக்காகத்தான், உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாக இருக்கணுன்றதுக்காகத்தான், உங்களுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணுன்றதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போயிடாதீங்க. நீங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். சகரியாவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 5 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. 1093 பக்கத்தில் இருக்கிறது. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். சகரியா எங்க நிற்கிறாரு? கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறாரு. வலது பக்கத்தில் ஒருத்தன் நிற்கிறான். அவன் என்ன? சாத்தான். அவன் என்ன செய்கிறான்? அந்த அந்த நபருக்கு என்ன செய்யணும்னு இருக்கிறான்? விரோதம் செய்யும்படியாக அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானை, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றான். இப்போ நமக்கு விரோதமாக சாட்சி சொல்லும்படியா, நமக்கு எதிராக குடும்பத்தை அழிக்கும்படியா ஒரு பிசாசுடைய தூதன் ஒருத்தன் நின்னாலும் கர்த்தர் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்கிறார் தெரியுங்களா? இவனை நான் எங்கே பண்ணியிருக்கிறேன்? அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி. இந்த கொல்லி அந்த கொல்லியோடு சேர்ந்து எரிஞ்சு போயிருக்கும், குடும்பத்தோடையே அழிஞ்சு போயிருக்கும். இந்த குடும்பம் அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட குடும்பம். ஆனால் அந்த அழிவிலிருந்து இவனை நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா. இதை தான் என்னுடைய நண்பர் டேவிட் ராஜன், அவங்க இன்னைக்கு ஊழியக்காரராக இருக்கிறாங்க. அவருக்கு 100 பொண்ணுங்களுக்கு மேலே பார்த்தாச்சு. நானும் நிறைய பெண் பார்க்கறதுக்கு அவனோட போயிருக்கேன். அப்போ கடைசியாக அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணை அவனுக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லி அந்த குடும்பத்தாரெலாம் வச்சுருக்காங்க. ஆனால் இவன் சொல்கிறான், நான் கிறிஸ்தவ பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்றான். கடைசி என்ன சொல்லிட்டான், சரி என் ஃப்ரெண்டு வந்தான்னா அவன் சொல்லிட்டு இந்த பொண்ணை கட்டிக்கின்னு சொல்லிட்டு நான் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டான். நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். அவங்க வீட்டிலேருந்து 2 பேர் என்னை கூப்பிட்றாங்க. எங்கள் அம்மா பதறாங்கடி, அங்கே போனால் கண்ணு நோண்டி போடுவாங்கடா, அந்த ஜனங்களாம் மோசமான ஜனங்கடா, உன்னை அடிச்சு விடுவாங்கடா அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் நான் போனால் ஒரு கூட்டம், அதுக்கு பக்கத்தில் அவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் இருக்காங்க.
இந்த பொண்ணை காட்டிக்கணும்னு சொல்கிறேன், வேணான்றான். நீ சொன்னா கல்யாணம் பண்ணிக்குவேன்றான். நீ என்ன சொல்கிற அப்படின்றாங்க அவங்க அம்மா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. நான் சொன்னேன், சரி அந்த பிரச்சனையிலேருந்து தப்புணும் இல்லை, பேசாமல் அவங்க என்ன சொல்லுவாங்க கட்டிக்கடா அப்படின்ட்டேன். அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? இவன் வந்து சொன்னால் கட்டிக்கன்னு சொன்னல, இப்போ அவன் சொல்லிட்டான் கட்டிக்கடா அப்படின்றாங்க. இவன் அப்போ சொல்கிறான், அவன் சொன்னாலும் நான் கட்ட மாட்டேன் அப்படின்ட்டான். குடும்பமெல்லாம் எதிர்ப்பாக இருந்தது, எல்லாரும் பகைச்சாங்க. ஆனாலும் கர்த்தர் அவனுக்கென்று நியமிக்கப்பட்டதான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாங்க. இன்றைக்கி ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் வந்து அம்மா கிட்ட சொன்னார், அம்மா ஜெபம் பண்ணும் பொழுது, அவன் அக்கினியினின்று தப்பு வைக்கப்பட்ட கொல்லி அல்லவா அப்படின்னு சொல்லி பாஸ்டர் டேவிட் ராஜனை குறித்து அம்மாவுக்கு ஆண்டவர் சொன்னாராம். அழிவுக்குரிய திட்டத்தில், அழிவுக்குரிய இடத்துல, அழிவுக்குரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. பிசாசினால் போடப்பட்ட நெருப்பில் இருந்து அவனை கர்த்தர் பிரித்தெடுத்து தம்முடைய ஊழியத்திற்கென்று அவனை தெரிந்து கொண்டவர், அவனை நிலைநிறுத்தினது போல இன்னைக்கு உங்களை கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, உங்களுக்கு எதற்காக அந்த பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரோ, அந்த பிள்ளையை அவர் தப்புவிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கிற முடியாதபடி எரிச்சு சாம்பலா போயிடும் நீங்க நினைக்கலாம். சாம்பல்ல இருந்து உங்களை உருவாக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்களா அது எப்படி நடக்கும், இப்படி மாறும் நினைக்கிறீங்களா? கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் உங்களுக்கென்று எதை முன்குறித்திருக்கிறாரோ அதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். கடைசி நிமிடத்திலே மாறினதான அநேக காரியங்கள் உண்டு. யூதர்களுக்கு விரோதமாக ஆமானால் போடப்பட்டதான தீர்மானம், ராஜாவினால் முத்திரை போடப்பட்டது, முத்திரை மோதிரத்தினால் போடப்பட்டது. அதை செல்லாதாக்க இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலையும் முடியாது. அந்த அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் போடப்பட்டதான சட்டங்கள். ஆனால் அங்கே இருந்ததான ஒரு மனிதன் மொர்தெகாய், அவர் எஸ்தர் கிட்ட சொல்கிறார், நீ போய் ஜெபம் பண்ணு, பேசு. அப்போ எஸ்தர் சொல்கிறாங்க, நான் செத்தாலும் சாகிறேன், இந்த காரியத்துக்காக நான் முன் நின்று போவேன்னு சொல்லி அவங்க போகிறாங்க. காரியங்கள் தலைகீழாக முடிந்தது. எந்த நாளில் அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும்னு திட்டம் பண்ணாங்களோ அதே நாளில் இஸ்ரவேலுக்கு எதிராக இருந்ததான ஆமானும் அவனுடைய குமாரரும் ஆமானுக்காக செய்யப்பட்ட தூக்கு மரத்தில் அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற நன்மையான காரியங்களை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அது எவ்வளவு பெரிய ஜனமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் நிறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு செல்வாக்குகள் நிறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நினைத்ததை அவர் செய்து முடிப்பார். உங்களுக்கென்று அவர் என்ன நியமம், அதை தான் நான் சொல்றேன். நீங்க கேளுங்க, ஆண்டவரே எனக்கென்று நீங்க கொடுத்ததான பிள்ளைகளை நாங்கள் உங்க சமூகத்தில் நின்று உங்க வார்த்தைகளை கேட்காம நாங்கள் அதை சரியாத வழியில் நாங்கள் நடத்த தவறிட்டோம். ஆண்டவரே, நம்ம தேவ சமூகத்தில் கேட்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்க, அந்த சகரியாவில் 3ஆம் வசனம், யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்க வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றான். யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவளாய் நின்று கொண்டிருக்கிறான். இப்போ உங்கள் குடும்பத்தில் நடந்ததான அந்த தீமைகளை நினைச்சு நீங்கள் ரொம்ப கண்ணீரோட கவலையோட அழுக்கு வஸ்திரத்தை தரித்ததை போல இருந்தாலும் உங்களை பார்த்து என்ன சொல்றார் தெரியுங்களா? தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, அவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். என்னுடைய அக்கிரமம் தான், என்னுடைய தவறு தான், என்னுடைய பாவம் தான். உங்க வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்கல, உங்களை வார்த்தையை கேட்டு அதன்படி நான் நடத்தல. ஆனால் இப்போ ஆண்டவரை உங்களிடத்துல வந்து நிற்கிற ஆண்டவரை மனசு தளராம ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவர்களாக
நம்ம அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, பாரு நான் உன் அழுக்கு வஸ்திரத்தெல்லாம் நீக்கிட்டேன், உனக்கு என்னுடைய நீதியின் ஆடையை நான் போத்துறேன், ரட்சிப்பின் வஸ்திரத்தை மறுபடியும் உனக்கு கொடுக்குறேன், உன் தலையின் மேல பாகையை வைக்கிறேன், உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறேன், உன் பாத்திரம் நிரம்பி வெளியே போகிறது, உன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை வந்து தேடுமே ஒழிய ஒரு நாள் நீ எதிர்பார்த்திருக்கிற பிசாசு சொல்ற அவகீர்த்திகள் உன்னுடைய எல்லைகளுக்குள்ளாக வர முடியாது. கர்த்தர் உங்களை சுற்றிலுமாக பாதுகாவலராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சுற்றி பாதுகாப்பை கொடுத்திருக்கிறாருங்க. உங்களுக்கு விரோதமா பேசுறதுக்கு அவன் யாரு? உங்களுக்கு விரோதமா குற்றம் சாட்டுறதுக்கு அவன் யார்? குற்றம் சாட்டினவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இரவும் பகலும் நம்மை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது அவனுடைய வேலை. ஆனா குற்றம் சாட்டுகிறவனை கர்த்தர் தாழ தள்ளி போட போகிறார். இதுதான் முடிவாக இருக்க போகிறது. நீங்க நினைக்கிற மாதிரி பயந்துட்டு இருக்கிற காரியங்கள் ஒன்றும் நடக்காது உங்களுடைய வாழ்க்கையில. தேவன் நியமித்திருக்கிற காரியங்கள் ஏன் வாழ்க்கையில் இப்படி? தேவனுடைய வார்த்தையை கேட்கல, அதை மற்றவங்களுக்கு சொல்லல, என் பிள்ளைகளுக்கு சொல்லல, தவறி போயிட்ட ஆண்டவரே, ஒருவேளை நான் அந்த நாட்களில் நான் அறியாதவனாக இருந்திருக்கலாம், ஆனாலும் என் அறியாமையை கர்த்தர் தயவாய் மன்னிப்பீராக, என் மேல் இறங்குவீராக என்று சொல்லி நாம் தேவனுடைய இரக்கத்திற்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அநேகம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். அப்போ கர்த்தர் நம்மை எசேக்கியேலுக்கு வந்துடுவான். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன், நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. இப்போ கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு காவலாளனாக வைத்திருக்கிறார், நம்முடைய சந்ததிக்கு ஒரு காவலாளனாக வைத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய நாமத்தினாலே ஜனங்களை, குடும்பத்தை நாம் நன்கு நல்ல முறையில் நடத்துறதுக்கு தேவனிடத்தில் கிருபை கேளுங்க. நம்மளால முடியாது. ஒருவேளை பிள்ளைங்க கேட்காம இருக்கலாம், பிள்ளைங்க அதிகமாக வளர்ந்தவர்களாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், பட்டம் வாங்கினவர்களாக இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்திருக்கிறதான காரியங்களை அவர் நிச்சயமாகவே செய்து முடிப்பார். இதை மாத்திரம் நீங்கள் ஒரு நாளும் மறந்துடாதீங்க. உங்கள் குடும்பத்தினுடைய ரட்சிப்பு தேவ சமூகத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தைகளின்படி அவனை நடத்தும் பொழுது கர்த்தர் உங்களை அதற்காகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் என்ன பண்ண போகிறோம்னா, ஜனங்களை, குடும்பத்தாருக்கு வரப்போகிறதான ஆபத்து குறித்து நாம் எச்சரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். காவல் கோபுரத்தில் ஏறிட்டு தூரத்திலிருந்து வருகிற ஆபத்துகளை பார்த்து அது ஜனங்களை எச்சரிக்கணும். அந்த எச்சரிக்க வேண்டிய வேலை தான் நம்முடைய வேலை. நீங்கள் எச்சரிப்பை சொல்லிக்கிட்டே இருங்க, கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி. உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை நிச்சயமாகவே கிரியை செய்யும். அவரிடத்தில் புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பி போகாது. அவர் என்ன செய்ய நினைத்து உங்களிடத்தில் அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியங்களை உங்களை கொண்டு செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் அவருடைய வார்த்தையை மாத்திரம் நம்புங்க. ஆண்டவர் இப்படி சொன்னீங்கல்ல ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி நான் ஜெபிக்கிறேன், இப்போ இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் செயல்படுவதாக, என் குடும்பத்தில் செயல்படுவதாக. ஆனால் இங்கே வித்தியாசமாக நடந்துக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை மாத்திரம் நீங்கள் சொல்லி 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 தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்க. கர்த்தர் காரியங்களை தலைகீழாக மாற்றுவார், தலைகீழாக மாற்றப் போகிறார் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில். பாபேல் கோபுரத்தை கட்டும் பொழுது அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க தாங்க நினைச்சது நடக்கும்னு சொல்லி. அவங்க என்ன சொல்றாங்க? உயரமாக தேவனிடத்தில் போகிற மாதிரி ஒரு உயர்ந்த கட்டடத்தை கட்டுங்கன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அதை பார்க்கும்படி வந்தார், பாஷைகளை தாறுமாறாக்கினார். அதனால் அவங்க செய்ய நினைச்ச காரியங்களை செய்து முடிக்காமல் எல்லாரும் ஒவ்வொரு திசைக்கு போயிட்டாங்க. அதுவரை ஒரே பாஷை தான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் அங்கே என்ன பண்ணார்? பாஷைகளை தாறுமாறாக்கினார். பேசின வார்த்தைகள் ஒருவருக்கு ஒருவர் புரியாதபடி கர்த்தர் செய்தார்.
இதெல்லாமே ஆவி மண்டலத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள். அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அவர் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு காரியத்தை செய்ய நினைச்சிட்டாருன்னா அது யார் என்ன நினைச்சாலும் சரி, அது நிச்சயமாக நடக்கவே நடக்காது. அதை குறித்து சந்தோஷப்பட்டு களி கூறலாம். ஆனால் அவங்களுடைய களி கூறுதல் எல்லாம் ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப நேரம் இல்லை, சீக்கிரமாகவே மாற்றப் போகிறார். கர்த்தர் இந்த நாட்களில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போது இந்த காவல் கோபுரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, வரப்போகிறதான காரியங்களை குறித்து ஜனங்களுக்கு, குடும்பத்தாருக்கு, சபைக்கு எச்சரிப்பை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் அதற்காக தான் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் எச்சரிக்கிறதுனால பெரிய பரிசுத்தவான் என்று சொல்லல, நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை அப்படியே உங்ககிட்ட சொல்றேன், எச்சரிக்கிறேன். எச்சரிப்பை கேட்டால் நீங்கள் சரியான இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க, பெரிய ஆபத்தில் நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. இல்லைன்னா நியமிக்கப்பட்டிருக்கிற அழிவிலேயே நாம் சிக்கிக்கொள்வோம். நாம் பார்ப்பதை குறித்து சொல்ல வேண்டும், எச்சரிக்க வேண்டும். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். 1002வது பக்கத்தில் இருக்குது. 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்க. 2ஆம் வசனத்திலிருந்து 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனை, நீ உன் ஜனத்தின் புத்திரர்படி பேசி அவளோடு சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வர பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரராக வைத்த பின்பு, இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது, எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரி கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பலி அவன் தலையின் மேல் வரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாக இருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பலி அவன் பேரில் சுமரும். எச்சரிக்கையாக இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்வான். காவற்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பலியை காவற்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயிலே வார்த்தையை கேட்டு என் நாமத்திலே அவளை எச்சரிப்பாயாக. தேவன் அதற்காக தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கேட்டு அதை ஜனங்களை, குடும்பத்தை, சபையை நாம் எச்சரிப்போம். எச்சரித்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய சத்தம் நமக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்தை சும்மா சாதாரணமாக மனுஷன் சாதனை, இவன் தான் பேசுகிறேன், இவனை பற்றி தெரியாதா, இதை பற்றி யாரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டுங்க. நீ என்னை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சிருந்தாலும் என்னை பற்றி என் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். பிசாசு சொல்லுவான், உன்னை பற்றி தெரியாதா? நிறைய நேரத்தில் என்கிட்ட அப்படி சொல்லிக்கலாம், உன்னை பற்றி தெரியாதா? அப்போ நான் சொன்னேன், என்னை பற்றி எனக்கு தெரியறதை விட, என்னை பற்றி உனக்கு தெரியறதை விட, என்னை பற்றி என் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். நான் யாருன்னு தெரியும், நான் எப்படிப்பட்ட எத்தனை மோசக்காரன் என்று தெரியும். ஆனாலும் கர்த்தர் என்னை அழைத்து இருக்கிறார். அந்த அழைப்பில் நான் உறுதியாக நிற்கிறேன். ஆனால் நான் தைரியமாக பேசுகிறேன். கேட்டால் கேளுங்க, கேட்கலன்னா போங்க. உங்களுக்கு எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். காவற்காரன் எப்படி இந்த எச்சரிப்பை சொல்றது? ஜெபத்தின் மூலமாக தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய இடம் ஒன்றே ஒன்று தான். நீங்கள் அழ வேண்டிய இடம் ஒன்றே ஒன்று தான். எதிராளிகளுக்கு முன்பாக உங்களுடைய கண்களை கசக்கி கொண்டு அழுது கொண்டு இருப்பதற்கு தேவன் உங்களை அழைக்கலை. தேவன் உங்களுக்கு என்று பிரத்யேகமாக ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அதுதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை. அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி நீங்கள் கதறி கூப்பிடுங்க. அவர் நிச்சயமாக உங்கள் சத்தத்தை கேட்டு இறங்கி வந்து உங்களுடைய கண்ணீரை துடைத்து உன் இருதயத்தின் வேண்டுதல் என்ன நிறைவேற்றுவேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தைகளை நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். மனுஷனுக்கு முன்பாக நம்ம ஒரு நாளும் கலங்கி போகவே கூடாது. அவமானப்படுத்துறதுக்காக தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளலைங்க. அவமானத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். ஒரு காலத்தில் குழியில் இருந்தேன், அழிந்து போன பாவ குழியில் இருந்த கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். என்னை கொண்டு அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. இன்னும் இந்த ஊழியத்தில் நிறைய காரியங்களை அவர் செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். அதற்கு முன்பாக என்னை அழிக்கணும்னு நினைச்சினா பிசாசு, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது.
ஹல்லேலூயா. அந்த தைரியம் நமக்குள்ள வரணுங்க. தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோமா? தேவனால் அபிஷேகப்பட்டிருக்கிறோமா? தேவனுடைய சத்தத்தை கேட்குறீங்களா? சத்தத்தை கேட்டு உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய சந்ததியை, உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க. அதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சும்மா வார்த்தையை கேட்டு அப்படியே இருக்கிறதுக்காக அல்ல, இதுக்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் நம்முடைய குடும்பத்தினரை எச்சரிக்கிறோமா? சபை மக்களை எச்சரிக்கிறோமா என்பது தான் கர்த்தர் என்னிடத்தில் கேட்கிற கேள்வி. நான் உனக்கு சொன்னதான காரியத்தை சொல்லி நீ எச்சரி என்று சொல்கிறாரு. அதன்படி தான் நான் இந்த நாளில் உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். எசேக்கியேல் 33 அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு நாமத்தினாலே அவர்கள் எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனை நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடிக்கு எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான், ஆனாலும் அவன் இரத்த பலியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, எங்களுடைய துரோகங்களும் எங்களுடைய பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது, நாங்கள் சோர்ந்து போகிறோம், நாங்கள் பிழைப்பது எப்படி என்று சொல்லுகிறீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவளோடைய சொல் என்றார். ஆண்டவர் சொல்கிறார், நீ ஏன் போய் உன் அக்கிரமத்தில் சாகணும்? நீ காலத்துக்கு முன்னாடி ஏன் சாகணும்? உனக்கென்று நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனை உண்டு. உனக்கென்று நான் வைத்திருக்கிற வாழ்க்கை பெரிய ஆசீர்வாத வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அது எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு உன்னுடைய கண் போன போக்கில் நீ ஓடிக்கிட்டு இருக்கிற. வனாந்தரத்தில் வேகமாய் ஓடுகிற பெண் ஒட்டகத்தை போல ஓடிக்கொண்டிருக்கிற. ஆனால் கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார், நீ போகிறதான இடத்துல ஒரு செல்வாக்கு இருக்காது, ஒரு செழிப்பு இருக்காது, ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, ஒரு வறண்டு போன பூமியை தான் நீ தெரிந்து கொண்டிருக்கிற. ஆனால் உனக்காக நான் ஆசீர்வாதமான நீரூற்றுகளை நான் தோன்ற செய்கிறதான தேவன், உனக்கென்று செழிப்புள்ள வனாந்தர வெளியை வயல்வெளியாக மாற்றுகிறதான தேவன் நான் என்று சொல்லி ஆவி என்ன சொல்ற. நீ கேட்டினா கேளு, கேட்கலன்னா போ. கர்த்தர் உன்னோடு தான் பேசி கொண்டிருக்கிறார், உன்னை தான் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். உன் வழிகளை நீ விட்டு திரும்புவாயானால் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை நீ காண்பாய். இல்லை என்று சொன்னால் உனக்காக பிசாசினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதான அந்த தீமை நிறைந்த இடத்துக்குள்ள நீ போய் விழுந்துருவ. கர்த்தர் உன்னை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தில் தான் கர்த்தர் நம்மை காவலாளனாக வைத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம எச்சரிக்கணும். தேவ சமூகத்தில் காத்திருங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய வார்த்தைகளை சொல்லுவார். தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக, செய்திகளின் மூலமாக, பாடல்களின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் நீ பேசுகிற வார்த்தைகளை நீ அல்லல் தட்டி கொண்டிருப்பாய், ஆனால் உன்னுடைய முடிவு தான் ரொம்ப மோசமாக போயிடும். எதிராளிகளுக்கு முன்பாக கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும்படியாக நீ செய்யக்கூடிய காரியங்கள் கர்த்தர் கணக்கு கேட்பாரானால் அந்த எண்ணமே இல்லை நமக்கு. நியாய தீர்ப்பு என்று இருக்கிறதுன்னு நம்ம நினைக்க தெரியல. ஆனால் தான் நம்ம வேகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். குடும்பத்தை குறித்து தேவ சமூகத்தில் நம்ம கேட்க போகிறோம். இன்றைக்கி பாருங்கள், வேலை செய்கிற இடத்துல, பள்ளிக்கூடத்தில் இல்லைங்களா, எங்கே போனாலுமே கேமரா வச்சு நம்மளை என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் வேகமாக டிராஃபிக்கில் போனாலும் நீங்கள் ஹெல்மெட் போட்டிருக்கிறீங்களா போடலையான்னு சொல்லி உங்களுடைய ஃபோட்டோவோடு எடுத்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கிறான். இந்த இடத்துல நீங்கள் போகும்பொழுது ஹெல்மெட் அணியாமல் போனீங்க, ஆனால் இவ்வளோ ரூபா கட்டுங்கன்னு சொல்லி வரும். ஏன்? நம்ம காவற்காரர்களாக இன்றைக்கி எலக்ட்ரானிக் டிவைசஸ் நமக்கு எதிராக இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் தீமை நடக்கக்கூடாது. நிறைய பேர் கூடுற இடத்துல கேமரா வச்சு நம்மளை கண்காணித்து கொண்டே இருப்பான், எவனாவது ஏதாவது தீமை செய்கிறானான்னு சொல்லி. அங்கே நம்மளால் தப்பிக்க முடியாது. அப்படியே தப்பிச்சாலும் எங்கேயாவது ஒரு நாளைக்கு ஒரு நாள் மாட்டுவோம், இல்லை மாட்டாமலும் போகலாம். ஆனால் நம்ம போகிற இடம் இந்த உலகத்துக்குரிய காரியத்திற்காக அல்ல, நம்ம நித்தியத்திற்காக போகிறோம். கர்த்தர் நம்மை அழிவிலிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்.
அக்கினியிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட கொள்ளியாக நாம் இருக்கிறோம். நம்மை குறித்து ஒரு எண்ணம் திட்டம் வைத்திருக்கிறார். ஆனால் தான் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு கர்த்தர். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. நமக்கு நன்மை செய்யும்படியாக, தீமையிலிருந்து நம்மை பாதுகாக்கும்படியாக கர்த்தருடைய கண்கள் நம்மை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க. நீங்களும் நானும் போகக்கூடிய இடம் சாதாரணமான இடம் இல்லை, அது பரலோகம். அந்த யோசனை நமக்குள்ள இருந்துச்சுன்னா போதும், நம்ம போகிற இடத்துல, பேசுகிற இடத்துல, உட்கார்ற இடத்துலலாம் ஜாக்கிரதையாக இருப்போம். ஆனால் அந்த எண்ணம் இல்லாமல் நீங்களும் நானும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை எச்சரித்து கொண்டிருக்கிறார். இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கும்படியாக எவ்வளவோ டிவைசஸ் இருக்குது. நீங்களும் நான் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்திற்குரியவர்கள். அவருடைய கண்மணியாக நீங்களும் நான் இருக்கிறோம். அவர் பாதுகாக்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய உள்ளங்கைகளில் உங்களை வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. நமக்கென்று நிறைய திட்டங்களை அவர் வைத்திருக்கிறாரு. அதே நேரத்தில் எதிராளியும் சில திட்டங்களை வைத்திருக்கிறான். 1 பேதுரு 5:8 கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி சத்துரு வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் உள்ள நுழையும்படியாக எந்த இடத்துல உடைந்து போன பகுதிகள் இருந்தது என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள்ளே இப்படிப்பட்ட தீமை வரக்கூடாது, வந்துடுச்சு, இது எதனால வந்துச்சு, எந்த இடத்துல உடைப்பு இருக்கிறது, எது வழியாக பயன்படுத்தி உள்ளே வந்திருக்கிறான், இயேசுவின் நாமத்தினாலே வந்த வழியாக வெளியே போகட்டும். ஒருவேளை மந்திர சூனியத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக அவன் அனுப்பியிருப்பாரானால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த மந்திர சூனியத்தின் வல்லமைகளை அனுப்பப்பட்ட இடத்திற்கு திருப்பி அனுப்புங்கள். இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்தை குழப்பும்படியாய், கெடுக்கும்படியாய் பிசாசினாலே உருவாக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிற தீமையின் அம்புகளே, நீங்கள் அனுப்பப்பட்ட இடத்திற்கு திரும்பி போங்கன்னு சொல்லுங்க. அந்த ஜெபத்தை நீங்க செய்யுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை அவருடைய ஆசீர்வாதமான சந்ததியாக கர்த்தர் மாற்றிக்கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. இல்லைன்னா நீங்களும் நானும், அன்னைக்கு காயின் அவன் இடத்துல கர்த்தர் கேட்குறாரு, என்ன செஞ்சவன் சகோதரனை, அவனோட ரத்தம் பூமியிலேருந்து என்னை நோக்கி கூப்பிடுத. உடனே அவன் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறான் தெரியுங்களா, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா, என் சகோதரனுக்கு காவலாளியா? நீங்கள் நன்றா தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு சத்தம் கேட்குது, வெளியே வந்து பார்த்தா பக்கத்து வீட்டில் நெருப்பு பற்றிக்கிட்டு எரியுது. பக்கத்து வீடு தானே, நான் போய் தூங்குறேன், நல்லா போத்திட்டு தூங்குவோமா? அங்கே வந்த நெருப்பு ஒரு சின்ன பொறி என் வீட்டு மேலே வந்துச்சுன்னா என் வீடு அழிஞ்சு போயிடும். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கிறதான தேவ ஜனங்களே, நாம் குடும்பமாக இணைந்து நம்முடைய சபைக்காக நாம் காவலாளிகளாக நிற்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த வீடு தானே, அது எரிஞ்சு போகட்டும், அவங்க தானே அப்படி ஆகட்டும், இவங்க தானே இப்படி ஆகட்டும், இல்லை, அவங்க எல்லாமே நம்முடைய சகோதரர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் அநேக குடும்பங்கள் இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். ஒரு குடும்பத்துக்கு வருகிறதான அந்த தீமை என் குடும்பத்தையும் பாதிக்கும். ஆகவே நாம் எல்லாரும் இணைந்து நாம் இந்த நாட்களிலே ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பரலோகத்துக்காக அழைக்கப்பட்டதான நம்மை தேவன் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். இப்போ இந்த இந்த இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம் பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 17 அதிகாரம். எட்டாம் வசனம் 9ஆம் வசனமும் வாசிக்கலாம் பாருங்க. 490 பக்கத்தில் இருக்குது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளில் நடந்து கொண்டிருந்தார்கள். செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இரகசியத்திலே செய்ததுமன்றி காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமல்ல தங்கள் ஊர்களிலெல்லாம் தங்களுக்கு மேடைகளையும் கட்டினார்கள். இவங்க அந்த ரங்கத்தில் கட்டல, இவங்க எங்கே போய் கட்டுறாங்க தெரியுங்களா? காவல் காக்கிறதான கோபுரம், அங்கேயே போய் இவன் என்ன பண்ணுறான், மேடைகளை கட்டி கொண்டிருக்கிறான்.
நீ என்ன ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிற, நான் இங்கே தான் பலிபடத்தை கட்டுவேன், இங்கே தான் தீமையான காரியங்களை செய்வேன்னு சொல்லி அவன் செஞ்சிட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் பார்த்துட்டு பார்க்காதது போல இருக்க போகிறது கிடையாது. அவை தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அவர். தீமையை பார்த்துட்டு அவர் ஒரு நாள் பொறுத்து கொள்ளவே மாட்டார், பார்த்துக்கிட்டே இருப்பார். யாருக்கு இதற்கு காரணமாக இருக்கிறாங்களோ அவங்களிடத்துல தன்னுடைய கரத்தை நீட்டி தன்னுடைய காரியங்களை செய்ய தேவன் செயல்படக்கூடிய காலம் இதுவாக இருக்கிறது. ஆனால் இப்போ நம்மளோட கர்த்தர் காவலாளியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த காவலாளியினுடைய வேலை என்ன தெரியுங்களா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ இந்த நாட்களில் நாம் நம்முடைய எதிராளிகள், பிசாசுடைய தந்திரங்கள், அவருடைய திட்டங்கள், இது எல்லாத்தையும் அறியக்கூடிய ஜெபத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். 1 நாளாகமத்தில் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்க. 522ஆம் பக்கத்தில் இருக்குது. இசக்கார் புத்திரரிலே இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது என்னதென்று அறிந்து காலங்களுக்கு தகுந்த யோசனையை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் அவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த அவருடைய எல்லா சகோதரருமே. அப்போது இஸ்ரவேல் புத்திரரில் ஒரு கோத்திரம் ஒன்று உண்டுச்சு. அந்த கோத்திரத்தின் பேர் இசக்கார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலத்தில் இது நடக்கும், இந்த காலத்தில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி பண்டிகைகளையும் நாட்களையும் அவங்க தான் நியமிப்பாங்க. ஏன்னா கர்த்தர் அவங்களோடு இருந்து அவங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு இந்த காலத்தில் இது நடக்க போகுது, இது நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம அதிக நாட்களாக எச்சரித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் எச்சரிச்சுமே நம்ம எச்சரிப்பு செய்தியை கேட்காமல் தவறி போயிட்டோம். ஆனால் நம்ம தவறை உணர்ந்து கொள்வோம். தேவனிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே நீங்கள் இந்த நாளில் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த காவலாளி வேலையை நான் உண்மையாய் செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். தேவ கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். காவல் கோபுரத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்க ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரோமருக்கு எழுதினதான நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நீங்களும் நானும் காவலாளிகளாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம், அப்போ மாத்திரம் ஜெபம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஜெபமாக மாற வேண்டும். மற்றவர்கள் வாசிக்கிற நிருபங்களாக நீங்களும் நானும் மாறணும். நம்மளை பார்த்தா தேவனுடைய பிள்ளைங்க இவங்கன்னு சொல்லணும். அதற்காக நாம் ஜெபிக்கும்படியாக நம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லி எச்சரிக்கிறது. ஆகவே இந்த காவலாளர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறதான நாம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். அடுத்ததாக காவலாளிகளாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதான நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இதற்காக ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இந்த காரியத்தில் அர்ப்பணிக்கிறவர்கள் நீங்கள் உங்களுடைய கரங்களை, வலது கரங்களை உயர்த்தி கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இந்த காரியத்தில் ஜெபிப்பதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். என் குடும்பத்திற்காக ஜெபிக்க முடியாது, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். சபைக்காக ஜெபிக்க முடியாது, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்.
என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியா நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததா, இந்த காவலாளிகளாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பிசாசுடைய தந்திரங்களை அறிந்திருக்க வேண்டும். அவன் இந்த விதத்தில் வருவான், இந்த பக்கத்தில் வருவான், இப்படி வருவான்னு சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் அந்த பிள்ளைகளுடைய நண்பர்கள் யார், எந்த நேரத்தில் ஸ்கூல் விடும், எப்போ வருவாங்கன்னு நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த பிள்ளைகளை சரியான நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே சேர்த்து அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸ்கூலுக்கு அனுப்பின பிள்ளைகளை பார்க்காம அந்த பிள்ளைகளை குறித்து கவனம் இல்லாமல் இருப்போமானால் நம்முடைய பிள்ளைகளை நம்ம இழந்து போயிடுவோம் இல்லைங்களா? தீமையான நண்பர்கள் இருப்பாங்க, தீமையான ஆசிரியர்கள் கூட இருக்கிறாங்க இந்த நாட்களில். ஆகவே நம்முடைய பிள்ளைகளுடைய நண்பர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய நண்பர்களை குறித்து நாம் தெரிந்திருக்க வேண்டும். நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையாக தான் இருக்கும், ஆனால் அவனோட நண்பனாய் சேர்கிறவன் மோசமான மகனாக இருப்பான். அவன் நம்ம பிள்ளையை சேர்த்து கெடுத்துருவான். சொல்லுவாங்க பன்றியோடு சேர்ந்த பசு. அதுதான், பன்றியோடு சேர்ந்த பசுவா நம்ம பிள்ளைங்க இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் என்ன என்று சொல்லி நாம் கவனித்து கொண்டே இருக்கணும். எங்கே போகிறாங்க, எங்கே வராங்கன்னு சொல்லி அதிகமாக பிள்ளைகள் மேலே நாட்டம் வைத்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை நமக்கு கொடுத்தது தேவன், அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது கோலியாத்தின் உருவத்தை பார்த்து பயப்படல. தன்னோடு இருக்கிற தேவன் யார் என்று அவன் அறிந்திருந்தபடியினால பெரிய கோலியாத்தை அவன் கையில் இருந்த சிறிய கூழாங்கலினால் அடித்து வீழ்த்தினார். ஹல்லேலூயா. யோசபாத் ராஜா அவனுக்கு எதிராக வந்ததான 2 ராஜாக்களை பார்க்கல. தன்னுடைய தேவன் யார், அவருக்கு என்ன பிரியம் என்று சொல்லி உபவாசித்து ஜெபம் பண்ணா. கர்த்தர் அந்த 2 ராஜாக்களையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். தேவனிடத்திலிருந்து திட்டங்களை பெற்றுக்கொண்டான், அதை செயல்படுத்தினான். நம்ம தேவனிடத்திலிருந்து திட்டங்களை பெற்றுக்கொள்வோம். எதிரியின் திட்டத்தை அறிந்து போராயுதங்களை தரித்து கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததா, காவலாளிகளாக இருக்கிறவர்கள் ஜனங்களின் தேவைகளை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். என் குடும்பத்தில், சபையில் என்ன தேவை, என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை. இன்னைக்கு விசுவாசிகள் என்று சொல்கிறாங்க, விசுவாசிகள் ஒருத்தர் புரிந்து கொள்றதே இல்லை. சபைக்கு வந்துடும், அப்படியே போயிடுறோம். அவங்கக்கிட்ட போய் விசாரிக்கிறோமா? நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை குறித்து நம்ம விசாரிக்கிறது இல்லையா? மற்றவங்களை குறித்து எப்படி விசாரிப்போம்? எல்லாரோடையும் ஐக்கியமாக இருப்போம். சபை கூடி வருதலை விட்டுவிட வேண்டாம். தேவ பிள்ளைகள் கூடி வருகிற இடத்துல நாமளும் சேர்ந்து அவர்களோடு ஆராதிப்போம். அவர்களிடத்தில் சொல்லுவோம், நம்முடைய ஜெபங்களை சொல்லுவோம். சொல்கிறதுனால நமக்கு எந்த விதமான தீமையோ வெக்கமோ தேவையில்லை. இன்னைக்கு தெரியலன்னா இன்னொரு நாளைக்கு தெரியும். அதனால் நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய நிலவரத்தை குறித்து, நம்முடைய தேவைகளை குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். அதை கேட்டவர்கள் நாம் போய் தூசித்து கொண்டு இருப்பதற்காக நம்ம கேட்க போகிறதில்ல. அதற்காக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். குடும்பத்தின் பாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இவ்விதமாக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுவோம். அவங்களை அப்படியே கைவிடப்பட்டவர்களோ போல, தனித்து விடப்பட்டவர்களோ போல விடவே கூடாது. நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குது, சபையில் என்ன நடக்குது நமக்கு தெரியல. ஆகவே தான் நம்ம இப்படி இருக்கிறோம். இந்த நாளில் நமக்குள்ளாக ஒரு ஜனங்களுடைய தேவைகள் என்ன, பிள்ளைகளுடைய தேவைகள் என்ன என்று சொல்லி அறிந்து அதற்காக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அடுத்ததா, இந்த காவலாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவார்கள். மற்றவங்க தங்களுக்காக வாழுவாங்க, ஆனால் இவங்களோ குடும்பத்துக்காக, சபைக்காக, தேசத்திற்காக தங்களை அர்ப்பணிப்பார்கள். மற்றவர்களுக்காக நாம் அர்ப்பணிக்கணும். மற்றவங்களுடைய குடும்பத்துக்காக நம்மளையும் ஒப்பு கொடுக்கணும். இது ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் விழுந்த கடமை அல்ல. என தேசத்தை, ஜனங்களை காரிருள் மூடிக்கொண்டிருக்கிறது. இருந்து தப்புவிப்பதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். யுத்தம் செய்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வருகிற ஆபத்துகளை குறித்து கர்த்தர் நமக்கு தெளிவாக விளக்கி கொண்டிருக்கிறார். விளக்கி கொண்டிருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? இன்றைக்கு காவலாளர்களுடைய நிலைமைகள் என்ன என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து
வாசிக்கலாம். அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்து கொள்ளுகிறார்கள், நித்திரை பிரியராயிருக்கிறார்கள், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மெய்ப்பர்கள், அவர்கள் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையிலிருந்து தன் பொழிவை நோக்கி கொண்டிருக்கிறான். வாருங்கள், திராட்சரசத்தை கொண்டு வருவேன், மதுவை குடிப்போம், நாளை தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாகவும் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு காவலாளிகள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் நீங்களும் நான் இருக்கக்கூடாது. அவங்க எல்லாருமே ஒன்றும் அறியாத குருடர்களை போல இருக்கிறாங்க. குடும்பத்தில் என்ன நடக்குது, சபையில் என்ன நடக்குது, தேசத்தில் என்ன நடக்குது, கண் சொருகி போன குருடர்களாக இருக்கிறாங்க. குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். திருடன் வரும்பொழுது நாயை தூக்கிட்டு நாயை வாயலாட்டிக்கிட்டு அவன் கூட போயிட்டு இருந்தா அப்போ அந்த நாயை வச்சு என்ன பிரயோஜனம்? நாய் நமக்கு என்ன பண்ணும்? குலைக்கணும். திருடன் வந்துட்டான், ஒரு அந்நியன் வந்துட்டான்னு குலைக்கணும். அப்போ தான் அந்த கூட்டுக்காரங்களுக்கு ஒரு உஷார் வரும் இல்லைங்களா? அப்போ நம்ம குலைக்க மாட்டாத ஊமையான நாய்களாய் இருப்போமானால் இன்னும் எவ்வளோ மோசமான வார்த்தைகளை சொல்கிறார் பாருங்க. தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்து கொடுக்கிறவர்கள், நித்திரை பிரியர். தூக்கத்தில் தான் அவங்களுக்கு மிகவும் அதிக நேரம் இருக்கும். திருப்தி அடையாமல் இருக்கும் பெரு வயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மெய்ப்பர்கள். நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க. இதுதான் இன்னைக்கு காவலாளிகளுடைய நிலைமையாக இருக்கிறது. நம்ம உஷாரா கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். இரவும் பகலும் காத்திருப்போம். ஒரு சின்ன அசைவு வந்தாலும் நம்ம குலைச்சி தேவ சமூகத்தில் நம்முடைய காரியங்களை நம்ம தெரியப்படுத்தணுங்க. ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை, சபையில் ஒரு பிரச்சனை, தேசத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, அது உங்களுக்கு தெரிவிக்கிற ஆண்டவரே, நாங்கள் தூக்க மயக்கத்தில் இருந்தோம், எங்களுடைய தூக்கத்திலிருந்து எங்களை எழுப்பி விட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு இந்த நிர்விச்சாரமான நிலையிலிருந்து இந்த நாளிலே நீர் எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் அவசியமான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே, நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே, நன்றி சொல்கிறேன். ஆவியானவரே, நீங்கள் இந்த நாளிலே எங்களை எச்சரித்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ரமா ரமலரக துரானியா சந்துரீனியா. ஏசாயா 21 அதிகாரம் 12 வசனம். அதற்கு ஜாமக்காரன், விடியற் காலம் வருகிறது, ராக்காலம் வருகிறது, நீங்கள் கேட்கள் மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்கிறான். ஜாமக்காரனை நோக்கி ஒருத்தன் கூப்பிட்றாரு. ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க, அதற்கு ஜாமக்காரன், விடியற் காலம் வருகிறது, ராக்காலம் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்கிறார். ராக்காலம் வருது, பகற்காலமும் வருது. நீங்கள் கேட்க மனதானால் கேளுங்கள். ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறார், நம்மை பார்த்து எச்சரிக்கிறார். நம்ம சாதாரண வேலைக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. நம்மை காவலாளிகளாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி காலையிலோ மாலையிலோ சாயங்காலத்திலோ சேவல் கூவும் நேரத்திலோ எந்த நேரத்தில் வருவார் என்று தெரியல, ஆனால் விழித்திருங்கள் என்று சொல்லி நம்மை காவலாளனாக கர்த்தர் நம்மை நியமித்து வைத்திருக்கிறார். இந்த நாட்களில் கர்த்தருடைய வருகை குறித்து ஒரு யோசிக்காமல் எண்ணம் இல்லாதவர்களாக இருப்போமானால் நாம் காவலாளிகள் அல்ல. கர்த்தர் நம்மை அழைத்ததான அழைப்பில் நாம் உறுதியாக இல்லை. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை, நீங்கள் எதற்காக என்னை அழைத்தீர்களோ அந்த நோக்கத்தில் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரை, நீங்கள் எங்களை அழைத்ததான அழைப்பில் எங்களை காவலாளியாக தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் காவல் காக்கும்படியாக கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறீங்க. எங்களை நம்பி கர்த்தர் கொடுத்ததான இந்த உத்தரவாதத்தை நாங்கள் உணர்ந்து உம்முடைய பாதையில் நாங்கள் எங்களை கர்த்தாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை, ஆவியானவரை, நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யுங்க. ஆண்டவரை, ஹல்லேலூயா. ரெமரதுரானியா சந்தரேனியா ரேகதுரானியா ஷத்துரீனி மெருகதுரானியா ஸ்ரியா. அதிசயங்களை செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இந்த நாளில் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி.
கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் கேட்ட வார்த்தைகள் அவர்களுக்குள்ளாக எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்கல. ஆனால் இந்த நாளில் உங்களுடைய வார்த்தையை கேட்கிறதான எங்களுடைய வாழ்க்கையில் இது பிரயோஜனத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய பாத்திரங்களாக நீர் எங்களை மாற்றுவீராக. எங்களுடைய குடும்பத்திற்கு நாங்கள் ஆசீர்வாதமாக மாற்றணும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களை ஆசீர்வாதமாக மாற்றுங்க பரிசுத்த ஆவியானவரே. உங்களுடைய சித்தம் இல்லாமல் நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி. கேட்ட வார்த்தையில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வல்லமையும் கிருபையும் பெருகுவதாக. ஒரு விசுவடை தாழ்த்துகிறோம். எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியாருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.